தொடர்ச்சியாக அடுத்ததாக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். தொடர்ந்து திரு EVKS இளங்கோவன் அவர்களுடனான அந்த எண்ண ஓட்டங்களை நம்ம பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த தேர்தலில் அவர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகையில் உங்களுடைய அந்த பிரச்சாரமும் முக்கிய பங்காற்றியது. அந்த பகுதியில் உங்களுக்கும் அவருக்கும் இருந்தமான அந்த தனிப்பட்ட உறவு, அவருடனான உங்களுடைய அந்த தனிப்பட்ட பயணம் தொடர்பான பல விஷயங்களை எங்களோட நீங்கள் இப்போ பகிர்ந்து கொள்ளலாம். அண்ணன் இளங்கோ அவர்கள் முதலில் தந்தை பெரியாருடைய குடும்பம் அப்படிங்கிறதுல இங்க இருக்கிற பொதுமக்கள் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள், இன்னும் சொல்ல போனால் முத்தமிழறிஞர் கலைஞர், அதே போல உதயநிதி அவர்கள், இப்படி அனைவருக்குமே அவர் மீது மிகப்பெரிய ஒரு பற்றும் ஈடுபாடும் இருந்ததற்கு காரணம் தந்தை பெரியாருடைய குடும்பம் என்பது. அது மட்டுமல்ல, அவர் யதார்த்தமாக தான் நினைப்பதை, என்ன சரியோ அதை மனதிலே பட்டதை மறைக்காமல் சொல்லக்கூடிய ஒரு நபர். எனவே அவர் யதார்த்தமான ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். அதே போல முதலமைச்சர் அவர்கள் இந்த 3 ஆண்டு காலத்திலே செய்த அத்தனை பணிகளை பற்றியும் எல்லோரிடத்திலையும் பாராட்டி பேசிக் கொண்டிருப்பார். அவ்வளவு அன்பு படைத்தவர். காங்கிரஸிலே ஒரு மூத்த தலைவராக இருந்து எல்லோரிடத்திலையும் மிகுந்த மரியாதையை பெற்றவர். அவர் இப்படி மறைந்து விடுவார் என்று நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. அவர் எனக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். நீண்ட காலத்துக்கு முன்பிருந்தே நாங்கள் இருவரும் மிக நெருங்கி பழகி இருக்கிறோம். எனவே அப்படிப்பட்டவரை இன்றைக்கு இழந்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இங்கே வருகிற பொழுது கூட என்னென்ன பணிகளை நாம் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை எல்லாம் எங்களிடத்தில் பேசுவார். எனவே அப்படிப்பட்ட ஒருவரை இன்றைக்கு இழந்து இருக்கிறோம். அந்த குடும்பம் மட்டுமல்ல, இங்கே ஈரோட்டு மக்களும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எங்களை போன்றவர்களும் சரி, மிகுந்த வேதனையோடு தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த குடும்பத்திற்கு எங்கள் அனைவருடைய சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி திரு முத்துசாமி.